உலகத்தில் எப்பயுமே எல்லாரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் இப்போ கூட சொன்னேன், உங்களுக்கு புரியாமல் போகலாம், என்னடா இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்களான்னு உங்களுக்கு டவுட்டு கூட வரலாம். குருஜி சுந்தரராமன் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வசிஷ்டர். சாந்தானந்த சுவாமின்னு புதுக்கோட்டை ப்ளஸ் சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தார் இல்லையா, அவர் தான் விஸ்வாமித்ரர். அப்புறம் சிந்தலச்சேரியில் ஆடசங்கிலி பொன்னையா சுவாமி இருந்தார் இல்லையா, அவர் தான் ராவணன். சபரின்றது கிருஷ்ணவேணி அம்மா. இப்படி எல்லோரும் வராங்களா உலகத்தில்? எல்லா நேரத்துலையும் எல்லோரும் வராங்க. அதனால் மக்களுக்கு இந்த பெர்முட்டேஷன் எப்படி வருது, ஏன் வராங்க, அதெல்லாம் புரியாமல் போகலாம். ஆனால் எல்லா நேரத்துலையும் எல்லாரும் உலகத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் முதல் இடைக்கடை நம் வசத்தில் இல்லை. நம்ம ஒன்றும் பிளான் பண்ணி பிறக்கிறது இல்லை, அதனுடைய போக்கில் உலகத்தில் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ சிவசங்கர் பாபா இதுக்கு முன்னால் ஒரு பெரிய ராமராக இருந்தார், அதுக்கு பின்னால் மகாபாரத காலத்தில் துரோணராக இருந்தார். இப்படி வரிசையாக சொல்லணும். ஆதிசங்கராச்சாரியாராக இருந்திருக்கேன் நான் உலகத்தில். அண்டு இது சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்திருக்கேன் உலகத்தில். இதெல்லாம் நான் வந்த வேஷங்கள். ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன் நான். ஸோ அது காரண காரியங்கள் இருக்கும். பரமாச்சாரியார் இருந்தார். நான் அவர்கிட்ட போகிற போது அவர் அங்கே இருக்கிற யார்கிட்டையும் சொல்கிறார், இவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்? ஆதிசங்கர் இல்லைன்னா மடம் எங்கே வந்துச்சு? என்னை பற்றி ஓலையில் வரும், அந்நாளில் காலடியில் தான் உதித்தாய், இந்து சமயம் தழைத்துவங்க பாரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கரன் என் பெயரோடு அமைய காரணமும் அறி, பெருவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார் ஆளான், கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர், அது நாரணன் கருதனை கருவறை தன்னிட்ட பெயரென உணர்க அப்படின்னு சூத்திரங்கள். நாராயணன் எந்த பேரை வச்சு உலகத்தில் அனுப்புகிறானோ அந்த பேர் கடைசி வரைக்கும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது பரமாச்சாரியார் மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியுது, பாபா இதுக்கு முன்னால் ஆதிசங்கராக இருந்தார், அவர் தான் இந்த மடங்களெல்லாம் உற்பத்தி பண்ணார் அப்படின்னு அவருக்கு தெரியுது. போகராக இருந்தார் ரத்தனகிரி சாமி. அவர் நான் முதல் தடவை 1968 அவரை பார்க்க போகிற போது தூரத்துலேருந்து என்னை பார்த்து, அப்போ உண்மையில் சுண்ணம்புகோல் தான் இருந்துச்சு, இதுக்கு முன் வந்திருக்கிறாயா அப்படின்னாரு. நான் வரல அப்படின்னேன். ஏன் அவருக்கு அந்த மாதிரி தோணுது? இதுக்கு முன்னால் பார்த்த ஞாபகம் இல்லையோ அவருக்கு வந்துச்சு, விட்டுக்குறை தொட்டுக்குறை. அதனால் அந்த நிலைகளை அவங்களால புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் உலகத்தில். நாம் இப்பயா வரோம், என்று நீ அன்று நான் இல்லையா? கடவுள் என்னைக்கு வந்தாரோ அன்றைக்கி நாமளும் வந்துட்டோம். கடல்ன்றது என்ன? அலைகளினுடைய சங்கமம். அப்போ அலைகளும் கடலும் ஒன்று தான், ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவும் ஒன்று தான், யாருமே வித்தியாசம் கிடையாது. இப்போ யாருக்கு தன்னுடைய முற்பிறவியினுடைய வாசனைகள்லாம் தெரிகிறதோ அதுக்கு திரோனுபாவம்னு பேர். மறைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் அருளப்படுகின்றன. உங்களுக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் தெரியும், மறைத்தல் அருள் உங்களுக்கு தெரியாது. ஒரு ஜீவன் முக்தன் ஆன பின்னாலும் உனக்கு மறைத்தல் அருள் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இப்படி தான் வாழ்க்கை. அவ்வளோ ஈஸி இல்லை இதெல்லாம் புரிந்து கொள்வது என்பது. இங்கே பராசர ரிஷி நாடின்னு ஒன்று இருந்துச்சு, பண்டல வெங்கடா நாயுடு ஸ்ட்ரீட் ட்ரிப்ளிகே நைசோஸ் கிட்ட ஒருத்தர் இருந்தார். அவர் ஐன்ஸ்டீன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார், டாக்டர் நடராஜ் சர்மான்னு. அவரும் சயின்டிஸ்ட்டு தான். அவர்கிட்ட அந்த ஓலை கிடச்சி, பராசரருடைய ஓலை. ஏன் அவர்கிட்ட கிடைக்குது? அவர் ஒரு பிறவியில் பராசரராக இருந்திருப்பார், அதனால் அவர்கிட்ட அது வர வேண்டியிருக்கு. நான் தான் சொல்கிறேன், விஸ்வாமித்திரன்றவர் சந்தானந்த சுவாமின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி அவர்கிட்ட கிடச்சிருக்கும். அதில் அவர் சொல்கிறார், பராசர தேடு, உன் முன்பிறவியில் துர்கை குலதெய்வம், இப்பிறவியிலும் அவள் அருள் உன்னுடன் பரிபூரணமாக இருக்கிறது. நீ நியம நிஷ்டைகளோ மந்திர தந்திரங்களோ வேத வியாக்கியானங்களோ செய்யாமலேயே மிகப்பெரிய யோகிகளும் அடைய முடியாத அருளை கோயில் குளம் சுற்றியே அடைந்து விட்டாய். இப்பிறவியில் சாக்ஷாத் தெய்வமே உன் குரு, மனிதன் அல்ல. மகாபைரவர் சித்தநாதர் அனுகிரகம். மகாபைரவர் சித்தநாதர்னா ஐயப்பசாமி, அவரே உன் கையில் இருக்கிற மாதிரி. தெய்வ கடாட்சத்தின் பலனை நித்தியமும் அனுபவிப்பாய், அற்புதங்களை தரிசிப்பாய். சித்திகள் உண்டு, ஆனால் சந்நியாசி இல்லை. தென்பகுதியில் சிவசமாதி அடைந்த மகாயோகியின் அனுகிரகம் கிடைக்கும். சிவசக்தி லீலைகளை அனுபவிப்பாய். ஸ்கந்தநாதனுடைய குகை சம்பந்தமாக பல தரிசனங்கள். பூமியில் பாதாளத்தில் சித்தனால் மறைத்து வைக்கப்பட்ட சிலாமூர்த்திகள் உனக்கு பூர்வ ஜென்ம வாசனையால் லீலைகள் தரிசனமாகும். யோகினி மாதா அனுகிரகத்தால் மகாகணபதியின் பல வடிவங்கள் மூடிய சிலைகள் வைத்த இடங்களை காட்டும். மலைவாழ் ரிஷிகள் தரிசனம். உனது வாழ்க்கை ஆசிரமம் ஏற்காத சந்நியாசி வாழ்க்கை. லோகக்ஷேமத்திற்கான தர்ம பிரவேசம்.
உனது மனுஷ சரீரமே தவிர அமானுஷ சக்தி உண்டு. வன பர்வத சஞ்சாரத்தால் ஆத்ம லாபம். திருவண்ணாமலை மகாக்ஷேத்திரத்தின் மகாசக்தி சுவாமிநாதன் உன்னுடன் மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல் பேசுவான். இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா? அந்த ஓலையில் வருது, திருவண்ணாமலையில் முருகன் உங்கள்கிட்ட மனுஷனுக்கு மனுஷன் பேசுகிற மாதிரி பேசுவார். இதெல்லாம் நடந்துச்சு என் வாழ்க்கையில். அன்றிலிருந்து அமிர்தத்தால் மழை பெய்தது போல் உன் வாழ்க்கை மாறிவிடும். சான்ஸ்கிரிட் இது, இவ தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதில் வரும் அமிர்த வருஷம் பவதி, அமிர்தத்தால் மழை பெய்வது போல உன் வாழ்க்கை மாறிடும். அன்னிலிருந்து முருகர்கிட்ட நீ இன்னைக்கு பேசுகிற திருவண்ணாமலை அன்னிலிருந்து வாழ்க்கை மாறிடும். புது மனிதனாக மாறுவாய். லௌகீகத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் புத்தி எப்போதும் அமானுஷத்தில்தான் இருக்கும். தெய்வீக காரியங்களில் உனக்கே அறியாமல் ஆக்கர்ஷிக்கப்படுவாய். நிதர்சனமாக தெய்வீக விஷயம் நடைபெறும். சாக்ஷாத் தெய்வமே வழிநடத்தி செல்லும். பூர்வ ஜென்ம வாசனையினால் தர்மத்தை தவிர இதர விஷயங்களில் உனது புத்தி போகாது. மலை மீதுள்ள யோகினி மாதா சித்தியாகிற போதுதான் உனக்கு அனுகிரகம் பலமாக வரும். யார் அது? கிருஷ்ணவேணி அம்மா. அவங்க அங்கே விடுறாங்க. அப்போ நம்ம துர்கை கோயிலில் கொண்டாந்து அந்த அம்மாவை இறக்கிட்டோம். அப்போ மலை மீது உள்ள யோகினி மாதா சித்தியாகிற போது உனக்கு அனுகிரகம் பலமாக வரும்னா இப்படி தான் வரும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மகாத்மாவான சித்த புருஷனால் மறைத்து வைக்கப்பட்ட இடத்தை காட்டி பிரகாசிக்கச் செய்யும். பூர்வ ஜன்மாக்களில் வன பர்வத ஆசிரமங்களில் இருந்து தவத்தை மேற்கொண்டதன் பலனாக பழனி, சிதம்பரம், விருத்தாச்சலம் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டுள்ள தெய்வீக ரகசியங்கள் உன் மூலமாக பிரகாசப்படுத்தப்படும். வன பர்வதத்தில் மகாகுரு அனுகிரகம் பரிபூரணமாக ஏற்படும். மகாகுருன்னா யாரு? சாட்சாத் சிவபெருமான் பரிபூர்ணமாக அப்படின்னு. அதெல்லாம் நடந்துச்சு என் வாழ்க்கையில். ஜன்ம ஜன்ம சந்நியாசி சமான யோகம். பார்த்தா இப்படிதான் இருப்ப, பையமா கொடுத்தா, ஆனால் சன்னியாசி. பிறர்க்கான வாழ்க்கை, பரிபூர்ண பூர்வ ஜென்ம வாசனை, தெய்வீக சம்பந்தம் விடாது. சண்முகநாதனது அனுகிரகம் 1000 மடங்கு விருத்தியாகிக் கொண்டே இருக்கும். முருகருது நேற்று இருந்தது இன்னைக்கு 1000 ஃபோல்டு, நாளைக்கு 1000 ஃபோல்டு, அப்படி நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் போகும் அப்படின்னு அர்த்தம். என்னை பற்றி இன்னொரு இதில் வரும், இஷ்டமான வேலவனை தொழவே வேண்டாம், இடரகல உந்தனையே தொழுதால் போரும். யாருக்கெல்லாம் முருகர் இஷ்ட தெய்வமோ அவங்க முருகரை கும்பிட்றதும் ஒன்று, ஒன்றை கும்பிட்றதும் ஒன்று தான் அப்படின்னு வரும். சாதுக்கள் சங்கமமும் யோகிகள் சகவாசமும் தான் எப்போதும். புராதன அனுபந்தத்தால் வன பர்வதங்கள் மலைகளில் அதிக அனுகிரகம். சிதாகாச சமமான வன்னியாச்சல அருணாச்சலத்தில் ஜூலை 1, 1989 அன்று 89ன்னா நான் 11, இப்போ ஒரு 26, 37 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. வியத்தகு முறையில் தெய்வ சத்தங்கள் காதில் ஒலிக்கும். தெற்கே சித்த சிரேஷ்டரான போகரால் மறைத்து வைக்கப்பட்ட மூர்த்திகளின் இடத்தை அடையாளம் காட்டும் 9 விதமான நவபாஷாணத்தால் ஆன மூர்த்திகள். ஆச்சரியத்தக்க முறையில் ஜாதகருக்கு இந்த மகாபாகியம் காத்திருக்கிறது. ஜாதகர் மூலமாகத்தான் சித்த புருஷர்களால் சிருஷ்டிக்கப்பட்ட தண்டபாணி மூர்த்திகள் வெளியாகும். சந்தேகமில்லாமல் நல்ல புகழ் ஸ்தாபிக்கப்படும். தர்மாத்மா என்று உலகம் முழுவதும் புகழடைவார். எப்போ அந்த காலத்தில் 84 to அந்த ரேஞ்சிலேயே சொல்லிட்டாங்க இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.